வணக்கம். புதுசா காலேஜ்ல சேர்ற குழந்தைங்க, ஏற்கனவே காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க, படிச்சு முடிச்ச மாணவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டருந்து அசல் சான்றிதழ்கள், பள்ளியில படிச்ச அசல் சான்றிதழ்கள், அதாவது 10த் மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், இந்த மாரியான சான்றிதழ்களை எல்லாம் ஒரிஜினல வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. வெரிஃபை பண்ணிட்டு குடுத்துர்றோம்ன்னு வாங்குவாங்க. ஆனா திருப்பி குடுக்கவே மாட்டாங்க. நீங்க படிப்பு முடிச்சுட்டு போகும்போது திருப்பி குடுப்போம்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரியான நடைமுறை வந்து சட்டவிரோதமானது. ஏன்னா, யுஜிசி அப்படின்ற யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்ற இந்தியாவுல எல்லா கல்லூரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இது. இந்த அமைப்பு வந்து 2016 டிசம்பர் மாசமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த மாதிரியான மாணவர்களுடைய அசல் பள்ளி சான்றிதழ்களையோ, இல்ல வேற எந்த அசல் சான்றிதழ்களையோ கல்லூரிகள் தங்கள் வசம் வாங்கி வைத்திருப்பது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. மீறி இன்ன இந்த தடைய மீறி எந்த கல்லூரிகளாவது மாணவர்களுடைய அசல் சான்றிதழ்களை வாங்கி வைத்தா, அதற்கான குற்றத்திற்கான தண்டனையா அந்த கல்லூரியினுடைய உரிமத்தை ரத்து செய்ய முடியும்னு சொல்லி, தண்டிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அதனால இந்த கல்லூரியில சேரும்போது, நீங்க இந்த அசல் சான்றிதழ்கள நீங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி குடுத்தாவே போதுமானதுன்னும் சொல்லியிருக்கு. அதனால அசல் சான்றிதழ் குடுக்காம, சான்றிதழ்களுடைய நகல்கள சுய ஒப்பமிட்டு குடுத்தா போதும். மீறி எந்த கல்லூரிகளாவது குடுக்க வற்புறுத்தினாவோ, குடுத்தா தான் சேர்த்திக்குவோம்னாவோ, இல்ல ஏற்கனவே சேர்ந்தவங்க குடுத்திருந்தாலோ, இதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்ப உருவாக்கணும்னு சொல்லி தேசிய சீர்திருத்த இயக்கம் விரும்புச்சு. அதனால இந்த பதிவ நம்ம வெளியிடுறோம். இந்த டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான இந்த அசல் சான்றிதழ்கள திரும்ப பெறுவதற்கான ஒரு கடித மாதிரிய உருவாக்கி குடுத்துருக்கோம். இந்த கடித மாதிரிய உங்க கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்துக்கும், பல்கலைக்கழக மானியக் குழு, அதாவது யுஜிசிக்கும் அனுப்பக்கூடிய வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நகல் எங்களுக்கும் கிடைக்கிற மாரியான வடிவமைப்பு செஞ்சிருக்கோம். நீங்க அனுப்புற இந்த கடிதத்திற்கான ஆ பதில், உங்களுடைய சான்றிதழ்கள் திரும்ப கிடைக்கப்பெறல 1 மாசத்துல அப்படின்னா, மீண்டும் ஒரு நினைவுகூரல் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய சான்றிதழ்கள் திரும்ப பெறுவதற்கான சட்டப்பூர்வ வழிகளுக்காக வழிகாட்டுதல்கள உதவி செய்ய தேசிய சீர்திருத்த இயக்கம் எப்பவும் உதவியா இருக்கு. இந்த முறை இந்த கடிதத்த நீங்க தயங்காம அனுப்புங்க. இந்த கடிதத்த அனுப்புறதுனால உங்களுக்கு ஏதாவது படிப்பு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய படிப்ப பாதுகாப்பாவும், சுதந்திரமாவும் நடத்தணும், படிக்கணுங்கிறதுக்காக தான் பல்கலைக்கழக மானியக் குழு இந்த மாரியான ஒரு வி நிர்பந்தத்த விதிச்சிருக்கு. உங்ககிட்ட இந்த மாரி சர்டிஃபிகேட்ட வாங்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா, மோசடி செய்யறது, பிளாக்மெயில் செய்யறது, அதிக கட்டணம் வசூலிக்கிறதுக்காக இத பயன்படுத்துறது, உங்கள நிர்பந்தப்படுத்துறதுக்காக இது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இத வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை மீறி பெரும்பான்மையான கல்லூரி தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தனியார் கல்லூரிகள் இந்த அசல் சான்றிதழ்களை அவங்க வாங்கி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கிறத ஒரு பிணையமா வச்சுக்கிற ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இனி இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு அது என்ன இந்த மாதிரியான இழப்பு ஏற்பட்டிருக்கு, உங்க சர்டிஃபிகேட் அங்க இருக்குன்னா இந்த கடிதத்தை பயன்படுத்தி உடனடியா திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதற்காக எப்போதும் உதவி செய்ய தயாரா இருக்கிறோம் நாங்க. என்னோட ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். 9244440003. இந்த நம்பருக்கு நீங்க 1 மாதம் கழித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இந்த இமெயில் அனுப்புனதுக்கு அப்புறமும் கிடைக்கலன்னா, எங்கள தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கான உதவியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.